கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். வேத பகுதியை வாசிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிலிருந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கி காலையில் நம்ம கொடுத்திருந்த அந்த செய்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு தேவன் சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் சொல்லி எழுதின அந்த டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒருவேளை உங்களுக்கு தேவையான, ஏன்னா நான் இதில் போட்டிருக்கேன், என்னோடய ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து அதிலேருந்து எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள. என்னால் அப்படி அனுப்ப முடியாது, அதனால் பர்சனலாக நான் மெசேஜ் அனுப்பலாம். பட் அது நிறைய பேர் தனித்தனியாக கேட்டாலும் அனுப்புறது கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ கேன் கோ டு மை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இட் இஸ் தேர். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. அதை எடுத்து டெய்லி நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கட்டமைப்பதற்கு அது பிரயோஜனமாக அமையும். சரி, சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 136 அதிலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னொரு முறை வாசிக்கலாம். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 41 மற்றும் 51. யாத்திராமம் 12, 41 மற்றும் 51. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான புறப்படுதலின் நாளாக இருக்கிறது. இஸ்ரவேலில் இந்த ஜனங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து, எகிப்திலிருந்து அவர்கள் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போதிலும் அவர்கள் புறப்படும்படிக்கு தேவன் ஒரு நாளை முன்குறித்திருந்தார். அந்த ஒரு நாள் முன்னாடியும் இல்லை, ஒரு நாள் பின்னாடியும் இல்லை, சரியான அந்த நாளிலே தேவன் அவர்களை புறப்பட பண்ணியிருந்தார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி, பெண் சந்ததி அந்நிய தேசத்தை அடிமைப்பட்டிருப்பார்கள், அவர்களை அடிமைப்படுத்துகிற ஜனத்தை நான் நியாயந்தீர்ப்பேன், இந்த ஜனத்தையோ உன் சந்ததியோ நான் மிகுந்த பொருளுடனே புறப்பட பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறினது. வேதம் சொல்லுகிறது போல அந்த ஒரு நாள், அன்றைய தினமே கரெக்டாக அந்த நாள், இந்த சிறையிருப்பு முடிந்த அந்த நாள் அவர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் கானானில் போய் சேர்ற வரைக்கும் அவங்க புறப்பட்ட காரியங்கள் அதிலே பல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதிலே 4 காரியங்களை மட்டும் இந்த நாளிலே நான் குறிப்பிடும்படிக்கு விரும்புகிறேன். 4 காரியங்கள். முதலாவதாக, எகிப்து நடுவிலிருந்து புறப்பட பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. To move out from captivity. நம்முடைய தேவன் இந்த இரவிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிறையிருப்புகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்தாலும், அவைகளை இந்த இரவிலே, இந்த நாளிலே உடைத்து ஆண்டவர் உங்களை ரிலீஸ் பண்ணுகிறத நான் பார்க்குறேன். சிலருடைய வாழ்க்கையில் சில பேட்டர்ன், தொடர்ந்து அந்த பேட்டர்ன் ஆஃப் டிஃபீட், பேட்டர்ன் ஆஃப் டிசீஸ், இல்லைன்னா பேட்டர்ன் ஆஃப் டெப்ட்,
ஏதோ சில காரியங்கள் அப்படியே திரும்ப 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 ஒரே போல உள்ள காரியங்கள், அவைகளை ஆண்டவர் இந்த இரவு உடைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயின் என்னும் அந்த ஒரு விதவை, அவருடைய மகன் இறந்து போனான். மரித்து போன அந்த மகனை அடக்கம் பண்ண கொண்டு வருகிறார்கள். இது ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அங்கே எதிர்பட்டு வந்து அந்த பட்டணத்தின் வாசலில் இந்த வியாகுலத்தோடு அழுகையோடு வந்து கொண்டிருந்த இந்த விதவையை தடுத்து நிறுத்தி ஒரு அற்புதம் செய்தார். இந்த சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, there is a pattern of repetition. ஏற்கனவே அவள் தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள். அவளுடைய கணவனை சாக கொடுத்திருக்கிற அவளுடைய வாழ்க்கையிலே திரும்பமாக அதே மரணமும் வியாகுலமும் கதவை தட்டுகிறது. அவள் குமாரன் மரித்து போனான். ஆனால் சுவிசேஷத்தின்படி அன்றைய தினம் அந்த நிகழ்வை நிறுத்தி போடவும், அந்த பேட்டர்ன் ஆஃப் டெத் அதை உடைக்கவும் இயேசு அங்கே எதிர்பட்டார். இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த அசைன்மெண்ட்டாக இருந்தாலும், நான் என்னுடைய ஆவியில ஃபீல் பண்றேன், there are assignments against your spirit. There are assignments that are against your progression. உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமா செயல்படக்கூடிய சதிகள், இந்த இரவு கர்த்தர் அவைகளை உடைக்கிறார். நீங்கள் புறப்படக்கூடாதபடிக்கு அடைபட்டு இருக்கிற சூழ்நிலைகளை இந்த இரவு ஆண்டவர் உடைக்கிறார். ஸோ எனி கேப்டிவிட்டி, எந்த அது சிறையிருப்பாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய வேலை வந்துவிட்டது, இனி ஒன்றும் உன்னை சிறைப்படுத்தி வைக்க முடியாது, இனி ஒன்றும் உன்னை சிறுமைப்படுத்தி வைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் எங்கிருந்து நடக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் எவ்ரி கேப்டிவிட்டி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வித சிறையிருப்புகளையும் தகர்த்து. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு வேலையில் நிலையாகவே இருக்க முடியாது. ஒரு வேலையில் சேர்ந்துருப்பான், 4 மாதம்தான் இருக்கும், திரும்பி அது ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம். இது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பேட்டர்ன். தெர் இஸ் அ பேட்டர்ன், அசைன்ட் பேட்டர்ன் அட் ஒர்க். உன் வாழ்க்கையிலே இவ்விதமாக செயல்படுகிற இந்த காரியங்களை, நிகழ்வுகளை, தொடர் தோல்விகளை இன்றைக்கு ஆண்டவர் உடைத்து போடும்படிக்கு விரும்புகிறார். அதற்காகவே இந்த வார்த்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ரெண்டாவது ஒரு இந்த வசனங்களை வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 21. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்புறம், நீ உன் கோலை ஊங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப ரெண்டாவது இங்கே பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஏன் முறையிடுகிற? இந்த ஜனத்தை புறப்பட்டு போகும்படிக்கு சொல்லு. ஸோ முதலாவது, அடிமைத்தனம் அவர்களை நிறுத்தி போட்டிருந்த பொழுது கர்த்தர்
தம்முடைய வார்த்தையின்படியே ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியும் மோசேக்கு சொன்ன வார்த்தையின்படி மோசே சொன்னார், கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான்னு சொன்னார். அதே போல ஓங்கிய புயமும் பலத்த கரமும் செயல்பட தொடங்கினது. ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அந்த விடுதலை அவங்களை புறப்பட வச்சிச்சு. ஓகே, ஸோ அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டார்கள். இரண்டாவதாக இங்கே என்ன அவங்களை நிறுத்தி வச்சிருக்கு, வாட் ஸ்டாப் தம் அப்படின்னா, பின்தொடருகிற தீமையும் பயமும். பின்தொடருகிற தீமையும் பயமும். ஸோ முன்னாடி ஒரு பிரச்சனை, பின்னாடி ஒரு பிரச்சனை, அது நிமித்தமாக ஏற்பட்ட பயம். சம்டைம்ஸ் fear can cripple you. 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்து ஊழியத்தை பழகினவர்கள் அவர் உயிர்த்தெழுந்ததை அறியாமல் அடிந்தார்கள் ஒரு வீட்டுக்குள்ள. காரணம் என்ன தெரியுமா? பயம். Praise the Lord. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சிறைப்படுத்த வேண்டாம். எந்த பயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குகிறார். ஆண்டவர் வார்த்தை வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ராஜரீக பாதையின் ஊடாக நடக்க போகிறாய். உன் வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். என் கரம் செயல்படுவதை நீ காணப்போகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மோசஸ் கையில் இருந்தது ஒரு சாதாரண ஒரு கோல். அது ஒன்று சும்மா ஆடுதான் மேய்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் செய்யும்படிக்கு அதை நீ நீட்டு. உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கர்த்தர் சொல்லி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவர் சொல்ற காரியத்தை புரியுதோ புரியலையோ நீங்க செய்துட்டீங்கன்னா, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்னோட கூட என்னுடைய மகன் யூகேக்கு வந்திருந்தான். அங்கே லண்டனில் அவனை பேச சொல்லி கேட்கும் பொழுது அவன் இந்த வார்த்தையை எடுத்து இதிலிருந்து பிரசங்கம் பண்ணான். அவன் சொன்ன ஒரு காரியம், ஆவியானவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஆச்சரியமாக இருந்தது. அவன் சொன்னா, அந்த பிரசங்கத்தில் மோசஸ் கோலை நீட்டிட்டான், ஆனா உடனே ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் 21ஆம் வசனத்துல மோசே தன் கையை சமுத்திரத்தை மேல் நீட்டினான் பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. He just stretched his hands. He just stretched the rod. அவன் கையில் அந்த கோலை ஓங்கினான், அவ்வளவுதான். ஓங்கின உடனே ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், இருட்டுக்குள்ள கண்ணும் தெரியல. அப்படிதானே இல்லையா? ராத்திரி முழுசும் அவர் என்ன பண்ணாரு, ஏதாவது சத்தங்கத்தை கடிச்சா ஒன்றும் கேட்கல. ஏன்னா காற்று தான் என்ன பண்ணாரா, கீழ் காற்றினால், அன்சீன் காற்று தான் வந்துச்சு. அன்சீன், பார்க்க முடியாத காரியம். இரவு ராத்திரி கண்ணுக்கு தெரியாத காரியம். இதுதான் அவன் பிரசங்கம் பண்ணான். ஸோ கண்ணுக்கும் தெரியல, என்ன செய்கிறாருன்னு புரியல, ஆனால் கையை மட்டும் நீட்டிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் கிரியை செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவர் சொல்லுகிறத நீங்க செய்யுங்க. நீங்க புறப்படும் காலம் இது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடிமைத்தனத்திற்கு இனி உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. எனவே நீங்கள் அந்நாளிலேயே புறப்பட்டார்கள் என்று சொன்னது போல இந்நாளிலே நீங்கள் புறப்பட போகிறீர்கள். இரண்டாவதாக, உங்களை அழைத்து வழிநடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினால், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உங்களோடு இருக்கிறபடினால், பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. முன்பதாக இருக்கிற சமுத்திரமும் உங்களுக்கு வழிமறிக்க முடியாது. கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய காற்றும் உங்களுக்காக அற்புத பாதைகளை திறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது
எனக்கு முதல்ல ஆவியானவர் கேட்டார். ஏன்னா நான் வந்து ஐ திங்க் இட் வாஸ் இன் 96, 96வது வருடம். அப்போ நான் அன்னைக்கு தியானித்தது என்ன அப்படின்னா, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் ஏன் கடினப்படுத்தினார். நிறைய இடத்துல நீங்கள் எழுதியிருக்கும், நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். யாத்திராமத்து புஸ்தகத்தில் கர்த்தரோ இருதயத்தை கடினப்படுத்தினார், கர்த்தரோ இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆவியானவர் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. நான் என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே, இந்த ஜனமே போயிட்டான் இல்லையா, பஸ்காவின் பிரமாணத்தை கொடுத்து இந்த ஜனத்தையே புறப்பட பண்ணிட்டீங்க, ஓங்கிய புயங்களோடு பலத்த கரங்களோடு எகிப்தின் எல்லையை விட்டு போயிட்டாங்க. அவங்க போன பிறகு வசனம் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். இருக்கா? வாட்சி பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னடா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா ஒரு காரணம் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஆனால் இந்த ஜனமே விடுதலை பெற்று போயிருச்சே, இந்த ஜனமே விடுதலை பெற்று போய்விட்டார்களே, அப்புறம் ஏன் கடினப்படுத்தினீங்க? பார்வோனுடைய குடும்பத்திலும் தலைச்சன் சங்கரிக்கப்பட்டிருக்கிறபடினால், அவனுக்கும் தலைப்பிள்ளை செத்து போனபடினால் அவனும் சோகத்தில் இருக்கிறான். அப்படி சோகத்தில் மூழ்கி இருந்த அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினான் எழுதியிருக்கிறது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, நான் எகிப்தின் சேனையை, பார்வோனின் சேனையை புறப்பட பண்ணவில்லை என்றால் செங்கடலின் ஊடாக திறக்கப்பட்ட பாதையில் ஒருவரும் போயிருக்க மாட்டார்கள்னு சொன்னார். கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. வெறுமனே மோசே போயிட்டு நடந்து இந்த பாதையில் தான் போகணும் ஆண்டவரே. ஆமாப்பா, நீ காலடி பார்த்துட்டே வா. 77ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டது, அப்படி காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. காலடியை பார்த்துட்டே வாரான். சிங்கப்பூரில் ஒரு தடவை, சிங்கப்பூரில் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது இந்த கூகுள் மேப்பு போட்டு காட்டுது, அப்படியே போங்க, நேராக போங்க. நாங்களும் காரில் நேராக போனோடனே அந்த பக்கம் பார்த்தா கடல் வந்துருச்சு. என்ன இப்படி நிப்பாட்டிருச்சுன்னு பார்த்தா அது சொல்லுது, பார்க் யோர் கார் அண்ட் டேக் த ஃபெரி அண்ட் கோ. நல்லா இருக்குப்பா. அதே மாதிரி தான் என்ன ஆகி போச்சு, நல்லா கவனிங்க. காலடிகளை பார்த்துட்டே வராங்க, திடீர்னு காலடிகள் தெரியப்படாமல் போட்டு. ஏன்னா வந்து இட் brought them to a dead end before the Red Sea. செங்கடலுக்கு மேலே வந்து நின்றுச்சு. என்னடா ஆண்டவரே, இப்படி ஆகி போச்சே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி தவிக்கும் போது மோசே வந்து சொல்கிறார். ஏன்னா மோசேட்ட தேவன் பேசுனது யாருக்குமே கேட்காது, அப்படி தானே இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் இடி முழக்க மாதிரி தான் கேட்டுச்சு, மோசஸுக்கு மட்டும்தான் சத்தம் தெளிவாக கேட்டுச்சு. மோசஸ்ட்டு சொல்லிட்டார், நீ கவலைப்படாதப்பா, உன் கோலை என்ன செய்ய, சமுத்திரத்து மேலே நீட்டு. கொஞ்சம் அந்த சீன் அப்படியே மனசில் யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். என்ன இவர் தானே கூட்டு வந்தார், முன்னாடி நின்று கூட்டு வந்தாரேன்ட்டு. அவர் என்ன பண்ணுறார், ஐயா என்ன பண்ணுறார், ஐயா பீச் ஓரம் மண்ணு கம்பை நீட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஐயா பீச் ஓரமாக நின்று கடலை நோக்கி கம்பை நீட்டிகிட்டு இருக்காருங்க. புரியுதா? ஏதாவது ஒன்றுமே புரியுது, அவனுக்குமே புரிஞ்சிருக்காது. அவனுக்கு கேக்கு வெட்டுற மாதிரி சொல்கிறார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறார். புரியலை, ஆனால் போய் நிற்கிறான். சரி, கடலில் வழி திறந்துடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, கடலில் வழி திறந்துடுச்சு. பரவாயில்லையே, ஐயா மோசே ஐயா நின்று கம்பை தான் நீட்டிகிட்டு இருந்தார், இப்போ வழியே திறந்துடுச்சுனால யாராவது உள்ளே போவானா? நீங்கள் போவீங்களா? உங்களை கொண்டு போய் அட்லாண்டிக் ஓஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டி திறந்த உடனே இப்படியே போங்க அமெரிக்கா வந்துடுனா போவீங்களா? யாரும் போக மாட்டோம். அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணாருன்னா, இந்த ஜனம் புறப்பட்டு போனாலும் திரும்பமாக பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் இராணுவத்தை கொண்டு வந்தார் பின்னாடியே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டான், எங்கள் மதுரை ஊர் பாஷையில் சொல்லுவான், துண்டை காணும் துணியை காணும்ட்டு உள்ள ஓடிட்டான் வேகமாக. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஞானம் அனந்த ஞானமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய பயம் உன்னை நிறுத்தி போட இடங்கூடாதே, சிறையிருப்புகள் உன்னை நிறுத்தி போட இடங்கூடாதே. நீ புறப்படும்படிக்கு அழைக்கப்பட்டவன். கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே பெரிதாய் வெளிப்படுகிறபடினாலே நீ புறப்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். உங்கள் விடுதலையுடைய டைம் வந்துருச்சு.
உங்க ஆசீர்வாதத்துடைய டைம் வந்துருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யூ ஜஸ்ட் மூவ் ஆன், கீப் மூவிங், கீப் மூவிங், கீப் மூவிங். மை ஹேண்ட் வில் நேவிகேட் யுவர் வே, ஐ வில் கைட் யூ. நீ போய்கிட்டே இரு. அப்படியே நல்லா வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நின்ட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்தை புறப்படும்படி சொல்லு. ரைட், புறப்பட்டாச்சு. கடல் சமுத்திரத்தை இரண்டாக ஆண்டவர் பிரித்து விட்டார். அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் என்று. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 136ஆம் சங்கீதத்திலே, செங்கடலை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மாத்திரம் சொல்லவில்லை. அடுத்த வசனம் சொல்றான், அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். நிறைய நேரங்களில் தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலே நாம் நடக்க தயங்கும் போது பின்னாடி சில சத்தத்தை கேட்க ஆண்டவர் விடுறாரு. சில சத்தம், சில சவால், சில பிரச்சனை கேட்டவுடனே என்ன பண்ணுறோம், டக்கு டக்கு டக்குன்னு போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அடுத்தபடியாக என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். மூணாவதாக யாத்திராகமம் 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். இப்ப பாருங்களேன், இப்ப என்ன பிரச்சனைனா, அதாவது சிவந்த சமுத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பயம் அவர்களை சிறைப்படுத்தி இருந்தது. You know, they were totally paralyzed by fear. They could no longer move. They could no longer go forward. சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாக நின்றது. தாண்டி போக முடியல, தயங்கி நின்றார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அந்த வழியாக இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு அக்கறைப்பட்டார்கள். பின்பதாக வந்த சேனையை அதே கடலிலே மூழ்கடித்தார். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் இந்த வசனத்தில். மூணாவது பார்த்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்தில் இந்த கரையில் அந்த கரையிலிருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு பெருமூச்சு, அப்பாடி எகிப்தை தாண்டி வந்துட்டோம், அப்பாடி பார்வோன்னு சேனையும் மடிஞ்சு போச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன பண்ணுறான், அப்படியே உட்கார்ந்துருக்கான். சொல்லுவோம்ல, என்னத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற. சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, எப்பா என்னப்பா ஆன்னு பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பேரும் உட்கார்ந்துருக்காங்க கரையில். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என்ன லார்ட், we are excited. What I mean, we have seen the mighty hand crushing, Pharaoh's army. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்த்தினவரை துதியுங்கள். ஏன்னா இட் இஸ் பார்வோனுடைய குதிரைகள் எல்லாம் ட்ரெயின்டு ஹார்சஸ். அதே மாதிரி ஃபேரோஸ் ஹார்ஸ்மென் அவங்கெல்லாம் ட்ரெயின்டு. ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுத்து எடுப்பாங்களாம். அந்த பயிற்சியில் ஒன்று என்ன தெரியுமா, தண்ணிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்து வெளியே வர்றது, பயங்கரமாக டைவ் அடிச்செல்லாம் நீச்சல் அடிக்கிறது. இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்கான், ஃபிட்டாக இருந்தால் தான் ஆர்மியில் எடுத்துருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, சீட்டு பெல்ட் மாதிரி போட்டு ரதத்தை ஓட்டிட்டு வராமல் பாருங்க. கச்சைகள், வார்க்கச்சைகளை கட்டி ரதங்களின் வேகத்திலே அவர்கள் அசையாமல் இருக்கும்படி அப்படியே வந்தோடனே ரதத்தோட கேப்சைஸ் பண்ணி கவுத்து என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ அப்படியே வச்சுட்டார், அமுகிட்டார். ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இது ஒரு பெரிய வெற்றி தான், கொண்டாடத்தகும் வெற்றி தான். ஆனால் அந்த கொண்டாட்டம் கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருக்கிறான், ஒரு வாரமாக அங்கேயே உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டு சொல்கிறார், ஏய் என்னப்பா, இனி புறப்படு, கிளம்பு, அடுத்து இதை விட பெரிய பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். யோவான் 1:50 வேதம் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டு சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் உங்களை நிறுத்தி போட்டிருக்கிறது. You are too excited about the work of the Lord, but the Lord says it is time for you to move forward, because you are called to witness greater things than these. இவைகளை பார்க்கிலும் மேலானவைகளை, மகிமையானவைகளை, மகத்துவம் நிறைந்த கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தைரியமா புறப்படுங்க, முன்னேறி செல்லுங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தீங்கன்னா 430 வருஷம் அடிமைப்படுத்தின அந்த மொத்த
பலத்த கூட்டத்தையும் ஆண்டவர் பார்வோனையும் அவன் சேனையும். சரிங்க, 10 commandments அதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, டயலாக்காக, அந்த டயலாக் நல்லா இருக்கணுன்றக்காக. இதனால தான் நம்ம இந்த கிறிஸ்டியன் மூவி அதை பார்த்தா கூட அது பிப்ளிக்கலாக இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, ஃபேரோ கரையில் நிற்பார், அந்த கரையில் பின்னாடி கரையில் நிற்பார். அவருடைய சேனையெல்லாம் கடலில் மூழ்கிடும், எல்லாமே கடலில் மூழ்கிடும். மூழ்கின உடனே டயலாக்காக சொல்லுவார், ஹிஸ் காட் இஸ் காட் அப்படிம்பார். அதாவது ஃபேரோ சொல்கிறாராம், மோசையோட தேவன் தான் தேவன்னு சொல்லிட்டு வீட்டை பக்கம் பார்த்து போகிறாராம். இப்படி தான் அவன் எடுத்து வச்சுருப்பான். அதுக்கு ஆஸ்கர் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வசனத்தில் அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்தினவரை துதியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நான் இதை சொல்லும் போது என்ன ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய ஆவியிலன்னு சொன்னால், சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக சிலரை ஏவி இருக்கலாம். சிலரை உங்களுக்கு விரோதமாய் துன்பப்படுத்தும்படி, உங்களை துன்பப்படுத்தும்படி, உங்களுடைய வழக்காடும்படி சிலரை ஒருவேளை அவர்கள் ஆணையிட்டு அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எண்ணம், உங்களுக்கு விரோதமான எண்ணம் எங்கே உருவானதோ அங்கே இருந்து அவ்வளோ பேத்தையும் நான் என்ன செய்கிறேன், நான் நிர்மூலமாக்குகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விரோதமான எண்ணமோ செய்கையோ அது எங்கே இருந்து உருவாகியிருந்தாலும் அங்கேயே அதை நிர்மூலமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே அமிழ்த்தினார். குதிரை என்னது? குதிரையில் இருக்கிற வீரன் என்னது அப்படின்னா, குதிரையில் இருக்கிற வீரன் தான் தீமை செய்ய போகிறான். குதிரை வேகமாக கடிக்க போகிறதில்ல. ஆனால் குதிரை வீரனை கொண்டு சேர்க்கிற குதிரையையும் சேர்த்து அமிழ்த்தினார். எனவே தீமை செய்யும் முகாந்திரம் அனைத்தையும் ஆண்டவர், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அனைத்தையும் அமிழ்த்தி போட உண்மையிலவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியங்கள் எக்ஸைட்டடாக தான் இருக்க போகுது. பட் த லார்ட் சேஸ் யூ ஜஸ்ட் கேரி ஆன், பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த மிராக்கிள்ஸ், யூ ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நாம் அற்புதங்களை பின்பற்றவில்லை, அற்புதரை பின்பற்றுகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. 4வதாக யாத்திராகமம் 15 அதிலே 27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். 16:1 16:1. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். ஆமென். ரைட், நல்லா கவனிங்க. இந்த 4வது காரியமா புறப்படுறாங்க. அவங்கள புறப்பட செய்கிறார். என்னன்னா, see, God ultimately brought them to a place called Elim. Elim என்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே என்னெல்லாம் இருக்குது? 12 நீரூற்றுகள் இருக்கிறது, 70 பேரீச்ச மரங்கள் இருக்கிறது. இவங்க யாரும் இதை விதையை போட்டு முளைக்க வைக்கல, ஏற்கனவே செட்டப்பாக இருக்குது எல்லாமே. அவங்களுக்கு தெரியுமா, யாருக்கா தெரியுமா 12 ட்ரைப் வரப்போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் 12 கோத்திரங்களுக்கு ஏற்றது போல 12 நீரூற்றுக்கள், 70 பேரீச்ச மரங்கள். இது என்ன, எதுக்கு அடையாளம்? இதெல்லாம் யார் பண்ணா நினைக்கிறீங்க? இதெல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணா நினைக்கிறீங்க? God himself did this. True. ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, இந்த ஜனம் இந்த வழியை வரும், அப்படி வரும் பொழுது இந்த பிளேஸ் ஆஃப் ஸ்டாப் ஓவரில், இந்த டிரான்சிட் லொக்கேஷனில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏற்படுத்தணும்னு வச்சாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இட் இஸ் ஒன்லி அ டிரான்சிட் லொக்கேஷன். பிரைஸ் காட். நம்ம யாரும் போய் சாட்சி சொல்கிறோமா? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சென்னையில் இருக்கிற அண்ணா ஏர்போர்ட், அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கர்த்தரை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அங்கே போனது ரைட்டுங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போனீங்க இல்லையா? So you must know that God even prepares, some transit blessings for you.
தற்காலிகமான சில ஏற்பாடுகளை தேவன் செய்கிறார். நம்மள நிறைய பேருக்கு அதுதான் பெருசாவே தெரியுது. நம்ம நினைக்கிறோம் என்ன சூப்பரா இருக்கு. போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன், தேவனுடைய மனுஷன் எலிசா தன்னோடு இருக்கிற 100 பேர் 100 ஊழியக்காரர்களுக்கு அவன் கூழ் தான் காய்க்க சொன்னான். நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த கூழை கொடுத்த உடனே என்ன நினைக்கிறோம்னா அதவே சாப்பிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறோம் இல்லையா? நான் அமெரிக்கா கதையெல்லாம் சொல்லிக்கேன். முதல்ல அமெரிக்கா போகும்போது 2007 பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிடாவில் ஒரு வெள்ளைக்காரங்க வீட்டில், அவங்க ரெவரண்ட், அவங்க வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்போ நான் போகும்போதே முதல்ல நம்ம ஆஜராகிடுவோம், நமக்கு தான் நிறைய தெரியாதேன்ட்டு என்ன பண்ணேன், போகும்பொழுதே அவங்ககிட்ட சொன்னேன் வந்து, மாம் யூனோ ஐ ஆம் raised in an Indian house, so I'm not accustomed to your customs and everything, so kindly bear with me அப்படிலாம் நான் சொன்னேன் டீசெண்டாக. அவங்க சொன்னாங்க, hey son, I love you, so as long as you're going to be here, whatever you do, it's okay with us அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ ஜெனரஸாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் நம்ம பத்திரமா இருந்துக்கிறோம்ப்பா, போனோமா வந்தமான்னு இருப்போம் அப்படின்ட்டு நான் வாட்டில் போகிறேன். அங்கே போயிட்டேன். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, சரி இந்தியாவிலேருந்து வந்திருக்கானே, இவனுக்கு எல்லாத்தையும் காட்டுவோம், நம்ம இங்கே இருக்கலாம் காட்டுவோன்ட்டு அவங்க சொன்னாங்க வந்து, அங்கே அவங்க ஹஸ்பண்டை சொன்னாங்க கேரி அப்படின்னா. உடனே அவர் ஏஸ் ஹானி அப்படின்னாரு. உடனே சொன்னாங்க, ஓகே நீங்கள் டேனியை கூட்டிகிட்டு போயிட்டு, டேனியல் பாஸ்டர் டேனியலை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ஏதோ ஒரு கடை சொன்னாங்க, அது என்னமோ குவாக்கர் அண்ட் பேரல், அது ஒரு கடை, அங்கே போயிட்டு அவருக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே டாம்பாவில் அங்கே நானும் போய் அப்படியே போய் உட்காந்துருக்கேன். அவர் வந்தார், அந்த வெயிட்டர் மாதிரி இருக்கிறாரில் வந்தார், வந்து கேட்டார், வாட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு. உடனே கேரி என்னை பார்த்து கேட்டார், would you like to have try some sampler அப்படின்னாரு. நான் நினச்சேன் இப்படி ஒரு சாப்பாடு இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. நான் உடனே சரிட்டு கொண்டு வந்து ஒரு பெரிய பிளேட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டமாக இருக்குது. நான் பார்த்தோன்னே நினைக்கிறேன், என்னடா வெள்ளைக்காரங்க இவ்வளோ குண்டாக இருக்காங்கன்னா சும்மா இல்லை, இப்படி தான் சாப்பிட்றான் போல இருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோத்தையும் நிறையா இருந்துச்சு அதில். அது என்னென்னா, புதுசாக ஒரு கெஸ்ட் அங்கே கூட்டு போனால் வந்து சாம்பிளராக அது. ஸோ ஒவ்வொரு ஐட்டம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியே அந்த கடையில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அப்படி கொண்டு வந்துருப்பாங்க போல இருக்குது. அதில் நம்ம என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அது சொன்னோன்னே என்ன பண்ணுவான், அவன் கொண்டு வருவான். அதுதான் அது பதிவு. நமக்கு அது சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் வந்து, பேசிக்கிட்டே பொடி நிறைய பேசுகிற மாதிரி ஒரு பிளாக் காஃபியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அவ்வளோத்தையும் ஒவ்வொன்றா சாப்பிட்டேன். ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது கேட்பார், டேனியல் யூ லைக் இட் அப்படிம்பார். யா எல்லாத்தையும் கேட்டுக்காரு. என்னடா நான் கேட்டேன், ஒரு தடவை லைக் இட்னு கேட்போம். இந்த மனுஷன் ஓயாமல் ஒவ்வொன்றையாக திங்கும் போது லைக் இட்னா என்னத்தை பண்ணுறதுன்ட்டு நானும் என்ன பண்ணேன், அவர்கிட்ட சரி லைக் இட்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உடனே அவர் என்கிட்ட கேட்டார், வாட் யூ லைக் டு ஆர்டர்னாரு. அடப்பாவி, இவ்வளோ சாப்பிட்ட பிறகு ஆர்டராக பண்ணுவாங்கன்ட்டு நான் சொன்னேன், நோ ஓ ஐம் ஸ்டமக் ஃபுல், தேங்க்யூ அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அந்த அம்மா இறங்கினோடனே, அந்த அம்மா வரல எங்களோட, அதனால் நான் வந்து இறங்கி வீட்டில் வரும்போது அந்த அம்மா அப்படி கார்டனிங்லாம் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அவர்கிட்ட கேட்டாங்க, கேரி ஸோ ஹவ் எவ்ரிதிங் வென்ட் வெல் அப்படின்னே ஓகே எல்லாம் பேசிட்டு, ஸோ அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிதுன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. வாட் டிட் ஹி லைக் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவர் சொன்னார், வெல் ஹி ஆல்மோஸ்ட் ஏட் எவ்ரிதிங் அப்படின்னாரு. உடனே சாம்பிளருக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டான அந்த அம்மா ஒரே ஆச்சரியமாக சிரிச்சிச்சு. நான் பார்த்தேன், என்னடா அது நம்ம என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா மெதுவாக சொல்லி, டேனியல் இட் வாஸ் அ சாம்பிளர் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ அடப்பாவிகளா, இப்படி தானா இருந்திருக்குன்ட்டு அங்கேயும் நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல. உடனே நான் சொன்னேன், மாம் யூ நோ ஒன் திங், my dad raised us by teaching one thing, we should not waste anything in a plate. பிளேட்டில் இருக்க எதையுமே மிச்சமாக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அடித்து வளர்த்துருக்காங்க. அதனால இந்த பிளேட்டில் இருக்க அவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டேன்னே அவங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாக, ஓ சி அமெரிக்கன்ஸ் ஆர் வேஸ்டிங் எவ்ரிதிங், சி லுக் அட் டேனியல் வாட் ஹி சேஸ் இஸ் ரைட் அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, என்னமோ ஒன்று எடுத்தோடனே வந்த
அந்த ஊழியக்காரன், அதாவது எலிசா கொடுத்த கூலையே என்ன நினைக்கிறோம்னா, இதான் போல இருக்கு. மொத்தம் போட்டு என்ன பண்ணுறோம், அதையே 3 நேரமும் சாப்பிட்டு அதையே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அப்பா இது ஒரு டிரான்சிட்டுப்பா, இது உனக்கு ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, நீ இதவே இப்படி பண்ணாதேன்னு. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏலீம் அப்படின்றது தேவனுடைய ஏற்பாடு தான். ஆனால் அந்த ஏற்பாடு இதை உங்களுக்குனே செய்த மாதிரி இருக்கிறதுனால அது உங்களை இந்த இரவு நிறுத்தி போட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Do not dwell in temporary settlements that are exclusively made for you, because the best is yet to come. Praise the Lord. உனக்காக தேவன் வடிவமைத்திருக்கிற மேலானவைகள் இனியும் வருகிறதா இருக்கிறபடினால் நீ தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இன்ஃபேக்ட் மோசஸ் கூட நினைச்சிருப்பாரு, இது நல்லா தான் இருக்கு, இது நல்லா தான் இருக்கு, ஏன் இங்கே இருந்துடலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இது எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அதாவது இதிலே விசுவாச காலடிகள் படியவில்லை. அப்படிதானே? ஆபிரகாம் இங்கேயா நடந்தா? ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். தேசத்தை நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டுமாக நடந்து திரின்னு சொன்னாரே. அப்போ விசுவாச காலடிகள் இங்கே படியவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற கானான் இருக்குதே, அதிலே கர்த்தரின் பாதம் படிந்தவைகள் அவைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தரே தம்முடைய பாதத்தை வைத்து மிதித்து கால் மிதித்து அலங்கரித்த ஆயத்தப்படுத்தினதுதான் உங்களுடைய கானான். ஹல்லேலூயா. ஸோ அது வரைக்கும் இந்த மேகம் உங்களுக்காக என்ன செய்ய தெரியுமா, எழும்பிக் கொண்டே இருக்கும், எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், மேகம் எழும்பும் போது நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி மேகம் எழும்புவதை இந்த இரவு நீங்கள் உணர்வீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் டேக்கிங் யூ டு a next level of spiritual operation. I am taking you to a next level of anointing. I am taking you to a next level of favor and influence. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த நிலைமைக்கு நேராக தேவன் உங்களை நடத்த போகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். தேவனுடைய ஏற்பாடுகள் தான் இவைகள். ஆயினும் அவைகள் தற்காலிகமானவைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஸோ விசுவாச காலடிகள் படியவில்லை. அது மாத்திரமல்ல, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 வாசிச்சு பாருங்க. உபாகமம் 11 அதில் 11-12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா விசுவாச காலடிகள் படியாத இடத்தை அவர் உனக்கு நியமிக்கவில்லை. கர்த்தருடைய கண்கள் உலாவி வருவதே, அவருடைய கண்கள் உலாவாத இடத்துல அவர் உங்களை வைக்கவே மாட்டார். His eyes will be scanning your inheritance always. He will give you a place or an inheritance that will be watched over by the Lord 24/7. நித்தமும் அவருடைய கண்காணிப்பில் இருக்கும் ஒரு காணியாட்சியே உன்னுடையதாக இருக்கும். விசுவாச காலடிகள் படிந்த காணியாட்சியே உன்னுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பா இவன் இல்லப்பா, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை உன் கண்கள் இன்னும் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை அது உங்க பிள்ளைக்கு உள்ள ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் அதை பார்க்கல. யூ ஹேவன்ட் சீன். நீ ஏதோ இப்போ சில ஏலிமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் நீ அந்த கானானை இன்னும் பார்க்கல. நீ பார்ப்ப, சீக்கிரமாக பார்ப்ப. ஹல்லேலூயா. God will cause you to definitely see, the blessed land. இந்த ஏலிம்ல ஹைலைட்டே என்னன்னா 12 நீரூற்றுகள். கரெக்டா? 12 நீரூட்டு தான் ஹைலைட்டே. அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஏலீம் என்பது தண்ணீர்கள் ஓடும் இடமாக இருக்கிறது. ஆனால் கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். அது தண்ணி போதும் பாசன்னா அங்கனே உட்காந்துக்கலாம். இல்லை பாலும் தேனும் ஓட வேண்டும் என்றால் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோடு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது கானான் என்பதுதான் கர்த்தர், ஏலீம் என்பது தேவனுடைய ஏற்பாடுகள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். கார் கொடுத்துட்டாரா, பரவாயில்ல. வீடு கொடுத்துட்டாரா, இதெல்லாம் என்னவா இருக்கு? அவருடைய ஏலீம் என்று சொல்லப்படுகிற ஏற்பாடாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சுதந்திர வீதம் ஏலீம் அல்ல, அதை தாண்டி பாலும் தேனும் ஓடுகிற என்று எழுதப்பட்ட கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகிய இயேசுவே உங்கள் சுதந்திர வீதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ இந்த இரவு ஆண்டு சொல்றாரு, கீப் மூவிங், கீப் மூவிங், கீப் இன்ஹெரிட்டிங் until you reach Christ who is your ultimate inheritance. கிறிஸ்துவாகிய உன்னுடைய பரிபூர்ண சுதந்திர வீதத்தை அடையும் மட்டும் நீ முன்னேறிக்கொண்டே இரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சிறையிருப்புகள் உங்களை நிறுத்தி போட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பயங்கள் உங்களை நிறுத்தி போட வேண்டாம். பெரிய மகிழ்ச்சியான காரியங்கள், excitements in life, let it not stop you. Even blessings, everything that is prepared for you, let it not stop you. Keep moving until you reach Christ. கிறிஸ்துவை சென்றடையும் மட்டும் நீங்கள் புறப்பட்டு கொண்டே இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதையே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த வாரத்தில் நீங்கள் நிச்சயமாக சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கென்று வைத்திருந்தவைகளுக்கு நேராக என்னை அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் 2 பிள்ளைங்களை பார்க்குறேன். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் இளைய பிள்ளைக்கு அடிக்கடி சிக்னஸ், அடிக்கடி பலவீனங்கள் அது வந்து கொண்டிருக்கிறது. யூ ஆர் விட்னஸிங் தட். யூ ஆர் ஒன் அமங் த people who have joined. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, I am bringing a deliverance. I am releasing my breath. There is going to be a supernatural touch and healing. Praise God, hallelujah. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்கிற கர்த்தருடைய கரத்தின் அசைவுகளை நாவிலே உணர்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் அந்த இளைய பிள்ளைக்கு இருக்கிற பலவீனம், இந்த இரவு கர்த்தர் அவைகளை அடியோடு அகற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு கரெக்ஷன், அந்த சரீரத்தில் ஒரு கரெக்ஷன் தேவைப்படுகிறது. அந்த கரெக்ஷனை அவர் சர்ஜிக்கலாக செய்யலை, ஆனால் சூப்பர் நேச்சுரலாக செய்ய போகிறார். ரைட் நாவ், இப்பொழுதே. ஹல்லேலூயா, ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே இன்றைக்கு இணைந்திருக்கிற உங்களுக்காக மற்றவருடைய எண்ணங்களிலே, மற்றவருடைய நினைவுகளிலே உங்களை குறித்து கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Even as you are in the meeting, God is speaking, influencing somebody who is making all decisions for you. உங்களுக்காக தீர்மானங்களை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறவர்களுடைய இருதயத்திலே, சிந்தனைகளை தேவன் இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எஸ் மை லார்ட். நன்றி தகப்பனே. உங்களுக்கு விரோதமான தீர்ப்புகளை ஆண்டவர் அவமாக்கி போடுகிறார். உங்களுக்கு விரோதமான தீர்ப்புகள், உங்களை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடுகிற ஜனங்களுடைய எண்ணங்களை அவர் மாற்றும்படி விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு ஒரு ஆலோசனையும் தேவையில்லை. அன்று சொல்ல, நான் ஒருவராக இந்த காரியங்களை செய்ய போகிறேன், நான் ஒருவர் மாத்திரமே செய்கிறேன், வேறு ஒருவரும் இல்லை. நீ உணரும்படிக்கு நீ தட்டின கதவுகளை நானே அடைத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், you tried, but God says, I myself blocked all those ways so that you will come to know that I am God.
I am merciful and I am your deliverer and I am your miracle working God. நானே உன் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படிக்கு நீ விரும்பின பாதைகளை நானே அடைத்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமை இந்த இரவிலும் ஒவ்வொருடைய கூடாரங்களையும் தொடுவதாக, ஒவ்வொரு இருதயங்களையும் தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவ சத்தம் துணிக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் சொல்ல ஆகும் என்று எழுதியிருக்கிறதப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுகிற தேவன், மகத்துவம் உள்ளவராக உன் எல்லைகளுக்குள் அடியெடுத்து வைப்பார், உன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைப்பார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் சாராள் என்பவருடைய கூடாரத்திற்குள் வந்த ஆண்டவர் உங்கள் வீடுகளிலே அவர் வருவதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய எல்லைகளுக்குள் கடந்து வருவதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வாகனத்தில் போயிட்டு இருக்கலாம், அந்த வாகனத்துக்குள்ள அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆபீஸில் அவர் வருகிறார், அவருடைய எல்லைகளுக்குள் கடந்து வருகிறார். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். வெண்கல வில் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உனக்கு விரோதமாய் குறி வைத்து எய்யப்பட்ட வெண்கல வில், ஹல்லேலூயா, அம்பை மாத்திரம் ஒடிக்கிற தேவன் அல்ல, அது எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த வில்லையும் ஒடிக்கிற தேவனாக இருக்கிறார். ரதங்கள், உனக்கு விரோதமாய் புறப்பட்ட ரதங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. ரிமனா ரோகுலா சந்தரா ரேபனா ரகுனா ரிமா ரகதோ ரசெதேரியாதலோ லிம்ரோலா சந்தலியா. நன்றி தகப்பனே. ஆமென். உனக்கு விரோதமாய் உலாவுகிற பட்டயங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். உன் ஜீவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய தொடங்கினவைகள் அவமாய் போகும். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சகோதரியை பார்க்கிறேன். You are concerned, much worried about your husband. உன்னுடைய கணவர், ஆமென், லாஸ்ட் 4 டேஸா அந்த கணவருடைய சரீரத்தில் ஒன்று மாற்றி பிரச்சனை, ஒன்று மாற்றி சரீர சம்பந்தப்பட்ட உபாதிகள். இப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை அற்புதத்தை செய்கிறது. உன் கூடாரத்தில் தேவனுடைய கரம் இறங்குவதை பார்ப்பாய். ஹல்லேலூயா. ரேகாதாரா சந்தரியாலதோ. ஆமென். சிஸ்டர் ஜாஸ்மின், ஆண்டவர் சொல்றார், சிஸ்டர் ஜாஸ்மின், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. உங்கள் கூடாரத்திலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எஸ் மை லார்ட். உங்கள் கணவனுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை பார்ப்பீர்கள். தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. இப்பொழுதே பலப்படுத்துகிற ஆவியானவர் இப்பொழுதே சகல பொல்லாத நுகங்களையும் முறித்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, என் தகப்பனுக்காய் மன்றாடுகிறேன் என்று கேட்கிற தேவ பிள்ளையே, உன் தகப்பனையும் அவர் தொடுகிறார், உன் தகப்பனையும் தொடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கருவில் இருக்கிற குழந்தைக்காய் கேட்கிறேன், உன் கருவில் இருக்கிற குழந்தையும் அவர் தொடுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கரம் அற்புதங்களை செய்கிறது. அவருடைய வெளிச்சம் எல்லா இருளையும் அகற்றுகிறது. எல்லா இருளும் விலகி போகிறது. தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எவைகளை துவக்கி இருக்கிறீரோ அவைகளை ஆண்டவரே கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் தொடர்ந்து நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜாவே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. நன்றி அப்பா. கர்மேல் சிகரத்தில் எலியாவுடைய களி கூறுதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? கையளவு மேகம் வந்துருச்சுன்னு சொன்னதுனால களி கூறல. அவன் களி கூறுத ரகசியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நான் மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த அந்த கரத்தை, அந்த அற்புத கரத்தை, அந்த ஆற்றல் மிக்க கரத்தை இப்பொழுது என்னோடு இருக்கிற வேலைக்காரனும் பார்க்க தொடங்கிவிட்டானே என்று அவன் மகிழத் தொடங்கினான். அதுபோல கர்த்தர் சொல்கிற நாட்களிலே உங்களோடு கூட இருப்பவர்கள் நீங்கள் காண்கின்ற அந்த தேவ கரத்தை அவர்களும் காணத் தொடங்குவார்கள். நீங்கள் எந்த தேவ மகிமை தரிசிக்கிறீர்களோ அந்த தேவ மகிமை அவர்களும் தரிசிக்க தொடங்குவார்கள். கர்த்தர் அற்புதங்களின் தேவனாக வெளிப்படுகிறார். நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம்பா. உமது கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரின் நுகங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது, கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறதுப்பா. ஆண்டவர், நீ செய்ய வேண்டிய பிரயாணங்கள் வெகு தூரம், நீ புறப்படு என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றி அப்பா. உன் வாயின் வார்த்தைகளாலே அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். உன் வாயின் வார்த்தைகளால் அநேகர் காயங்கள் ஆறும். உன் வாயின் வார்த்தைகள் அநேகரை ரட்சிக்கும், அநேகரை குணப்படுத்தும். தேங்க்யூ லார்ட்.
நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தைரியமாய் பேச ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசேயுடைய வாயோடு இருந்தேன், உன்னுடைய வாயோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிற தகப்பனே நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே திருப்பங்கள் ஏற்படுகிற வாரமா இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவான திருப்பங்கள் ஏற்படுகிற டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுகிற வீக்கா இருக்கட்டும், வீக் ஆஃப் டர்னிங் பாயிண்டா இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். உடைய போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பீராக. இந்த அனுப்பப்பட்ட பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையில் இருக்கிற ஜீவனின் திரட்சி, ஜீவனின் திரட்சி ஒவ்வொரு கூடாரத்தையும் சென்று நிரப்பட்டோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாய்க்கும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க அலங்கரிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. மது மகிமை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்தும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.